ஒருத்தனால் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. காசுன்னு பார்க்காம கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு எனக்கு அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக போயிடுச்சுடா. ஏண்டா இப்படியே போனால் நம்ம பொழப்பு என்னடா ஆகுது? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த நேரம் பார்த்து நமக்குன்னு உதவி செய்கிற யாருமே இங்கே இல்லையடா. காசெல்லாம் செலவாகி போயிடுச்சுடா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையடா. இந்த நேரத்தில் அவன் வேற படுத்து பொறுக்கையா கிடக்குறான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவன் சாப்பிட்டு 10 நாள் ஆகுதுடா. நாம் 5 ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடாக அலையிறாடா. டேய், இப்போ பிரச்சனை அது இல்லடா. அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா. என்ன வாரேன், இருங்கடா வந்துடுறேன். என்ன இருக்கும் நம்மள மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காடு 6 மாதம் வீடு 6 மாதங்கிற கதை தான். வேலை இருக்கும்போதே சேர்த்து வச்சுக்கிட்டா தான் தப்பிக்க முடியும். வாங்கடா, நம்மளுக்கு இது மாதிரி நடந்துடே கிடையாதுடா. 5ஆம் வந்துக்கு அப்புறம் இது மாதிரி நடக்குது. போடா, அவள் வந்ததுனால தான் இந்த அளவுக்காவது நம்ம யோசிக்கிறோம். இல்லைன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளவு ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம். பேசுகிறான். வெளியில வந்த ஒரே வழியா இருக்கு மச்சான். ஏண்டா மாறி உள்ளதானடா வந்தான். அவனை தைலம் தேய்ச்சி விட சொல்ல வேண்டியதானே? மாறிதானே. என்னங்க இப்படியா ஆளாளுக்கு யோசிச்சுட்டே இருந்தா என்ன பண்றதா உத்தேசம்? அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. புரியலனா எங்களுக்கு மேஸ்திரி முதலாளியை விட்டா வேற யாரையும் தெரியாது. அதையும் மீறி அவன்கிட்ட போய் கடன் கேட்டா எங்களுக்குன்னு அவனும் தரமாட்டான். அதான் எனக்கும் தெரியுமேங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களை யாரு கடன் கேட்க சொன்னா? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பீங்களா மாட்டீங்களா? ஏய், இது தங்கம்டா. விலை என்ன தெரியுமா? 6000 ரூபாய். கையில காசு இல்லைன்னு வெத்து தண்ணிக்கிட்டு அடிச்சிடாதீங்கடா. உங்களை சரக்கு தான் அடிக்க வேணான்னு சொன்னாரு, ஒரு உயிரை காப்பாற்ற வேணான்னு சொல்லலையே. இல்லை, இது வேணாம். என்ன வேணாம்? ஒரு வயசு பையன் பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்குது. ஒரு வயசு சோறு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? சொல்றது கேளுங்க. மழை வேற விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா அதை நாம கை கழுவிடுவோமோன்னு பயமா இருக்குங்க. இல்லை, நாளைக்குள்ளே எல்லாம் சரியாயிரும். பாரு, வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரலாம். ஐயோ, அது அப்புறம் பார்த்துக்கலாங்க. பசிய கூட தாங்கிடலாம். ஆனா இது ஒரு உயிர் விஷயம். ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட அனுபவமே போதுங்க. இந்தாங்க, இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. தப்புக்குலாம் இது தேவைதான்டா. டேய், மழையில் எங்கடா போற? டேய், உங்களுக்கு இங்கதான் போறேன். வயிற்ற கலக்குதுடா. வித்தா ஒரு 10 நாளைக்காவது பழக்க விடும்ல. எத்தனை கடை ஏரியா இருந்தாலும் ஒருத்தன் கூட தாலியை வாங்க மாட்டானே. ஏன் இதுவும் தங்கம் தானே? ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு திருட்டு வேலையை செஞ்சதே இல்லையே. தாலியை வித்துட்டு வர இவ்வளவு நேரமா? முதலாளிக்கு தெரிஞ்சா அந்த அஞ்சம்மாவே
நம்மளை காப்பாத்த தாலியே விற்க துணிஞ்சதுக்கு அப்புறம் மற்றதை பத்தி கவலையே இல்லை. எங்களால உன்னை காப்பாற்ற முடியாது நினைச்சியா? அதனால நீயே உனக்கு முடிவு தேடிட்டியா? எங்க போனாலும் நம்ம 5 பேரும் ஒன்னா வரடா போவோம். இப்ப நீ மட்டும் தனியா போயிட்டேடா. கறி சாப்பிடுவேன்னு கறி வாங்கிட்டு வந்து மச்சான், இப்படி நீயே கறி கடையா போயிட்டேடா. என்ன திடீர்னு எலெக்ஷன் வச்சிருக்காங்க? வழக்கமா கேஸ் வந்தானே சேர்மன். ஆமா இந்த பிரச்சனையை திடீர்னு கிளப்பிப்பா. ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. இது வரைக்கும் நம்ம அசோசியேஷனில் எலெக்ஷனே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சேர்மனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த தடவை நம்ம எலெக்ஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எலெக்ஷன் தேவையா? நீங்களே சொல்லுங்கள். கட்டாயம் தேவைதாங்க. இதுவரை தகுதிங்கிற அடிப்படையில் சேர்மனை செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ தகுதியே இல்லாத ஒருத்தனை சேர்மனாக செலக்ட் பண்ணணும்னா அது முடியுமா? யோ, இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நேரடியா பேசு. என்னை விட தகுதியானவன் இந்த அசோசியேஷன்ல எவன் இருக்கா? தகுதிங்கிறது பணத்துல மட்டும் இல்ல, கௌரவத்துல இருக்குல்ல. என் கௌரவத்துக்கு என்னடா குறைச்சது? அதான் ஊரே சிரிக்குதே. உன் பொண்ணு ஒரு பொறுக்கி கொத்தனார் ரூபாய் பின்னாடி சுத்துறான்னு சொல்லி, அதுக்கப்புறம் உனக்கு எங்கடா இருக்கு கௌரவம்? அனாவசியமா என் பொண்ணை பத்தி பேசுறேன். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா. யாரா அனாவசியமா பேசுனா? இத பாருடா, ஆதாரத்தோட தான்டா பேசுறேன். நல்லா பாருங்க. அந்த கேஸ் நான் வந்து கேட்கும்போது பொண்ணு தரமாட்டேன் நீங்க இப்ப தாறுமாறாவில் இருக்கு. இப்ப பேச வேண்டியதானே? ஏன் வாய் அடைச்சு போயிருக்க? மானத்தை வாங்கிட்டாள. என் பொண்ணா இருந்திருந்தா கண்டம் துண்டமா வெட்டி காக்காயி போட்டிருப்பேன். பொண்ணை பத்தி பேசுறேன். கொலை விழுண்டா. என்னடா அவனுக்கு வக்கால் கிளம்புங்க, ஏதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். நீங்களும் கொஞ்சம் மூடி சீக்கிரம். நான் யாருன்னு போ. கண்கொள்ளா காட்சிய தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டி உன்னை சந்தி சிரிக்க வைக்கிறனா இல்லையா பார். இதுக்குதான் அடிக்கடி சைட்டுக்கு போறேன்னு சொன்னியா? என்ன பொழப்பு? கேட்க வேண்டியவங்களாம் விட்டு போட்டு என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்னவா இருக்கும்? அங்கிள், அருவா வெட்டு உனக்கும் இருக்குடா மச்சக்கால. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னம்மா? அப்பா காலையில இருந்து டென்ஷனாவே இருக்காரு. உங்க கூட கூட கொஞ்சம் கோமா பேசுற மாதிரி தெரிஞ்சது. ஏதாவது பிரச்சனையா அங்கிள்? தினம் பேசுற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னத்தம்மா சொல்றது? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? அசோசியேஷன்ல அந்த விரும்மாண்டி பையன் ஐயாவை கிளிகளின்னு கிழிச்சு போட்டான். உங்களுக்கும் அந்த அச்சு பயலுக்கும் ஏதோ லவ்வாமே. ஐயா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாரு. தெரியாமத்தான் கேக்குறேன், நீங்க பண்ற லவ்ங்கிறது வதந்தியா இல்ல டீப் லவ்வா? வதந்தின்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனா டீப் லவ்னா எனக்கு செட்டில்மெண்ட் தான்.
டீப்பா? டீப்பே தானா? டீப்புனா எனக்கு ஆப்பு. நீ வேணா வச்சுக்கயா.